அன்னைக்கு திமுக இளைஞருடைய முதுகலை 2 கையை வச்சு அடிக்கிறீங்களே, அந்த ஆர்வம், அந்த ஆளுமை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறை இருக்க வேண்டும். கோயம்புத்தூர்ல இதே மாதிரி நகைக்காக ஒரு வயதான பெண்ணை கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில பச்சிலம் குழந்தையிலிருந்து பல்லில்லாத பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன்னு சொன்னார். இதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற லட்சணமா? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கான ஆட்சியை நான் தருவேன்னு சொன்னீங்க. மக்களுக்கான பிரச்சனை இதுவரைக்கும் எதை பேசியிருக்கிறீங்க? நீங்க காவிரி நதி பிரச்சனைக்காக நீங்க வாய் திறந்திருக்கிறீங்களா? நேற்றைக்கு கர்நாடகாவில் தமிழர்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அதற்காக நீங்க வாய் திறந்து பேசியிருக்கிறீங்களா? இல்ல மேட்டூர் 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடணுமே, அதை பத்தி ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்கிறீங்களா? மேகதாது அணை கட்டுவது குறித்து நாங்கள் தனியாக ட்ரிபுனல் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடத்தில் போய் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஒன்றிய அரசிடத்தில் நீங்க பம்புறீங்க, அங்க நீங்க பம்புகிற முதலமைச்சராக தான் இருக்கிறீங்களே தவிர, தமிழ்நாட்டில் நீங்க சட்டமன்றத்திலையும் வெளியிடங்களில் மட்டும்தான் நீங்க பாயிர முதலமைச்சராக நீங்க காட்டுறீங்க. இந்த ஆடி மாதம் ஆனால் தள்ளுபடி கொடுப்பாங்க பொருளுக்கெல்லாம். ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட்டு வாங்கினா ஒரு பேண்ட்டு ஃப்ரீ, ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கினா இன்னொரு ஜாக்கெட் பிட்டு ஃப்ரீன்னு ஆடி மாதம் தள்ளுபடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கொக்கைன் பவுடர் பயன்படுத்தின சரத்து மந்திரியினுடைய தொகுதியில் கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீ. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கங்க. கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீன்னு சொன்ன ஒரு தரங்கட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? விஜயனுடைய அரசாங்கம் நடந்திருக்குது. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். கோவையில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கும் மாணவனுடைய கொலை சம்பவத்திற்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற பல்வேறு கொலை குற்றங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டு பதில் வாங்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உட்காரல. எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கை பத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் பேசாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சம்பந்தமே இல்லாத அமைச்சர்கள் எழுந்து 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இது என்ன மாண்பு? என்ன சட்டமன்றத்தினுடைய மரபை நீங்க கடைபிடிக்கிறீங்க? இதுல வேற லட்சணம். ஒரு அமைச்சர் சொல்றார், முதலமைச்சர் வரும்போது எழுந்துச்சு நிக்கணும் எதிர்க்கட்சி தலைவர். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? எதிர்க்கட்சி தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது சிஎம் விஜய் சார் எழுந்து நிற்பாரா? என்ன பேச்சு இது? சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் வரும்போது மட்டும்தான் எல்லா உறுப்பினரும் எழுந்து நிற்கணும். பேரவைத் தலைவரை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்துல எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சரே யாராலும் பேரவைத் தலைவருக்காக எழுந்து நிற்கணும். என்ன மாதிரியான மரபுல கொண்டாந்து இவங்க புகுத்துறாங்க? இந்த 100 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கிறது. விலைவாசி கட்டுக்கடங்காம ஏறி இருக்குது. அரிசி விலை கிலோக்கு 30 ரூபாய் ஏறி இருக்குது. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது. மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை. இதை பத்தி அரசாங்கம் யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா? சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விக்கு அந்த துறையினுடைய மந்திரிங்க யாராவது பதில் சொல்றாங்களா? சம்பந்தமே இல்லாதவங்க ஆளாளுக்கு எழுந்துச்சு பேசுறாங்க. முன்ன நான் கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு ஆஜராகிறன்னு கேட்கிற அளவுக்கு யார் யாரோ பதில் சொல்றாங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ண முட்டுகிறது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்கிறா? ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய கலாச்சாரம், அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம். டிவிகே கட்சியினுடைய நிர்வாகி ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி தூத்துக்குடி எஸ்பி காவல் நிலையத்துக்கு சூப்பரண்டன்ட் ஆபீஸ்க்கு போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இது என்ன மக்களுக்கான ஆட்சியா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆட்சியா? எந்த பெண்களுடைய பாதுகாப்பை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, இன்னைக்கு தினம் தினம் பெண்களுடைய அவல குரல், அலறல் குரல் கேட்டுக்கொண்டே இருக்குது. விஜய் சார், உங்களுக்கு காதுல கேட்கவே இல்லையா? இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்களே சட்டமன்றத்தில். கேட்கிற கேள்விகளுக்கு எழுந்து பதில் சொல்லணுமா வேண்டாமா? உங்களுக்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் உங்களுடைய துறை சம்பந்தமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அது எழுந்துச்சு பேசக்கூட முடியாம நீங்க வெளியில போறீங்க. இன்னொரு விஷயம், ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது அவசியம் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ வெளியில நிகழ்ச்சிகள் போய் கலந்துக்க கூடாது. சட்டமன்றத்தில் தான் அங்க அவைலபிளா இருக்கணும். சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரங்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் அவங்க உள்ளதான் உட்காரணும்.
இயற்கை உபாதைகளை தவிர அல்லது உணவு இடைவேளைகளை தவிர சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக இருந்து கவனிக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது உரையாற்றும் போது எங்கே போயிருந்தீங்க சார்? சரி போனீங்க, போன இடத்துல பேசுனீங்களா? உங்களுக்காகவே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு ப்ரொமோ ப்ரோக்ராம் நடந்தது 100 நாள். காசே இல்லாமல் மறைமுகமாக அவங்களுக்கு பணம் கொடுத்து, மறைமுகமாக நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்ததான் எங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்கள பில்டப் பண்ணுறதுக்காக 100 நாள் சாதனையை செய்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரொமோ பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அங்கேயாவது போய் உங்கள் சாதனையை பேசுனீங்களா? முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க. முதலீட்டாளர் மாநாட்டில் பத்திரிகையாளர் உங்களை யாராவது அனுமதிச்சாங்களா? ஏன்னா குட்டு வெளிப்பட்டுரும். பத்திரிகையாளர் உள்ளே போனாங்கன்னா இன்வெஸ்டர்ஸை யாராவது பேசுவாங்க. பேசும்போது இவங்கெல்லாம் உண்மையிலே இன்வெஸ்டர்ஸா இல்லை கோட்டு சூட்டு மாட்டின்னு வந்து இன்வெஸ்டர்ஸான்றதை குட்டு வெளிப்பட்டுடும். அதுக்காக பத்திரிகையாளர் உள்ளே அனுப்பலை. சரி, பத்திரிகையாளர் உள்ளே அனுப்பலை, நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் அங்கே உரையாற்றுனீங்களா? யாரை நம்பி வந்திருக்கிறாங்க? அங்கே முதலமைச்சர் நம்பி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய பாலிசி என்ன, பார்வை என்ன, நோக்கம் என்ன, தொழில்துறையை பற்றி எண்ணம் என்ன, இதை பற்றிலாம் பேசினா தானே நம்பிக்கையோடு வந்து அவங்க வந்து உங்களிடத்தில் முதலீடு செய்வாங்க. இது எதுவுமே கிடையாது. சினிமா படத்தில் நடிக்கிற மாதிரியே இன்னைக்கு ஆட்சியை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நீங்கள் 100 நாளில் சாதித்தது என்ன அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. எதையாவது ஒரு சாதனையை நீங்கள் வெளியிட்டீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பதவியேற்பு விழாவில் பேசின பேச்சு, அங்கங்கே நீங்கள் விட்ட டைலாக்கு, இதையெல்லாம் தான் நீங்கள் செஞ்சீங்களே தவிர, அதை விட இன்னொரு முக்கியமான சாதனை என்னன்னா, விஜய்க்கே டஃப் கொடுத்துருக்குறாங்க நம்ம மந்திரிங்களாம். ஜனநாயக படத்தை பார்த்துட்டு ஆக்ஷனில் ரொம்ப கில்லடியாகிறாங்க ஒவ்வொரு மந்திரியும். எல்லாம் கண்ணீர் விட்டு எழுதாங்க. விஜய்க்கு கூட அந்த நடிப்பு வராது, அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த 100 நாட்களில் செய்யப்பட்டிருக்கிற சாதனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது.